தெரியாது. மிஸ்டேக் பண்ணிட்டேன், தவறான இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அரசியலில் எதிர்க்கட்சியினர் அப்படின்னாலே எதிரிகள் அல்ல, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை நிரூபிச்சிருக்குது பழனியில நடந்த ஒரு சம்பவம். அரசு விழா மேடையில நடந்த சிறிய தவற கூட பெருந்தன்மையோடு அணுகி இது இனி நடக்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளை கண்டித்த அமைச்சரோட செயல் தற்போது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல நடந்த விழாவுல பழனி தொகுதி அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரின் பெயர் அரசு பேனர்கள்ல இடம்பெறல. இதனால வருத்தமடைந்த ஒதுங்கி நின்ன எம்எல்ஏ குறித்து அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர் ரமேஷ் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா கோவில் அதிகாரிகள் அப்புறம் அருங்காவலர் குழுவினரை அழைச்ச அமைச்சர், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தான், இது மாதிரியான தவறுகள் இனி நடக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டுமல்லாம ரவி மனோகர் கிட்ட நேர்ல போய் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அமைச்சர் ரமேஷ் எடுத்த இந்த நடவடிக்கை அங்கிருந்தவர்களோட பாராட்ட பெற்றிருக்கு. தெரியாது. மிஸ்டேக் பண்ணிட்டேன், தவறான இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பேச கிடையாது. நீங்க மக்கள் இனிமேல் அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த நான் சொல்லிட்டேன். ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்ல மக்கள் போயிட்டாங்க. என் பேர் பயன்படுத்துங்க, அதே மாதிரி அவங்க பேரையும் பயன்படுத்துறது முக்கியம். அவங்களும் மக்களால் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லாருமே ஒன்று தான். இங்கே யாரையும் நம்ம பிரித்து பார்க்கலாம் இல்லை, எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதே இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏக்களுக்கும் மற்ற ஆண்டுகளும் கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.